ஜெயிக்கவே முடியாதுங்கிறதுக்கு அவர் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா பிடிஆர் தானே? யாரோ வெளியேந்து வந்து வரலாறு தெரியாம தகவல் தெரியாதவர் பேசினா அவருடைய அறியாமைக்கு நான் எங்க பதில் சொல்றேன்? வேற வேலை இல்லையா எனக்கு? இப்படி மதுரை மத்திய தொகுதியில் வார்த்தை போர் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. வெளியூர்காரர் என பிடிஆரும் உள்ளூரிலிருந்தே ஒன்றும் செய்யவில்லை என சுந்தர் சியும் மாற்றி மாற்றி கடும் வார்த்தைகளால் மோதிக்கொண்டிருக்கின்றனர். சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் அவர் வெளியூர்காரர் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தார் பிடிஆர். ஆனால் தனது மனைவி குஷ்புவோடு பிரச்சாரத்தில் குதித்த சுந்தர் சி உள்ளூரில் வசித்தாலும் பிடிஆரை நினைத்த நேரத்தில் தொகுதி மக்கள் பார்க்க முடிகிறதா என பதில் கேள்வியை எழுப்பினார். சராசரி மனிதர்களை டீ கடையில் மனிதர்களை சந்திக்கிறேன். எல்லாரும் சொல்றது இந்த 5 வருஷமா இந்த தொகுதி எம்எல்ஏவை பார்த்ததே இல்லை. ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவர் என்ன எம்ஜிஆரா, வெறும் பிடிஆர் தானே என பிரச்சார மேடைகளில் பேசி வரும் சுந்தர் சி 2 முறை எம்எல்ஏவாகவும் அதிகாரமிக்க அமைச்சராகவும் இருந்தும் மதுரைக்கு சாலை கழிப்பிட வசதிகளை கூட பிடிஆர் செய்து கொடுக்கவில்லை எனவும் மீனாட்சி அம்மன் கோயிலில் கழிவறை வசதிகள் கூட இல்லை என விமர்சித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கழிப்பற வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் இல்லை. வைகை யாரு பார்த்தா குப்பை யாரா மாறிட்டு இருக்கு. நான் வெற்றி பெற்றால் கறிக்கடையை மூடிவிடுவேன் என எதிர்க்கட்சியினர் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் நான் வெற்றி பெற்றால் கறி விருந்தே வைப்பேன் என கூறியுள்ள சுந்தர் சி மதுரைக்கு அறிவித்த நலத்திட்டங்களையே நிறைவேற்ற முடியாதவர் எதற்கு மீண்டும் போட்டியிட வேண்டும் என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சுந்தர் சியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள பழனிவேல் தியாகராஜன், வெளியூரில் இருந்து இங்கு வந்து வரலாறு தெரியாமல் அறியாமையால் பேசுபவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என பதிலடி கொடுத்துள்ளார். யாரோ வெளியேந்து வந்து வரலாறு தெரியாம தகவல் தெரியாதவர் பேசினா அவருடைய அறியாமைக்கு நான் எங்க பதில் சொல்றேன்? வேற வேலை இல்லையா எனக்கு?